நிறைய டெசிஷன்ஸ் வந்து என்னோட growthக்கு தான் கை கொடுத்திருக்கு. எவ்வளவுதான் நம்ம டெசிஷன்ஸ் வந்து growthக்கு கை கொடுத்தாலும் ஒரு சில டெசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து growth கர்டைலும் பண்ணிருக்கும். நம்மளோட growth ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குற ஹைக், அதுக்கு அடுத்து கொடுக்குற ஹைக், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா கொடுக்கும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் நாங்க மதுரையில இருந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போனோம், சென்னை போனோம், நல்ல growth கொடுத்துச்சு. சோ அதே வேகத்துல போற போகும்போது அதுக்கு அடுத்து நாங்க சூஸ் பண்ண சில லொகேஷன், சில சிட்டிஸ் வந்து நம்மளோட growth வந்து எந்த கிராஃப்ல போச்சோ அது வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுச்சு. சோ இட்ஸ் லைக் அது வந்து டீக்ரோத், அது நம்மளை கீழே தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய வெலாசிட்டியை குறைச்சிச்சு. இப்ப ரஜினி வந்து அருணாச்சலம், படையப்பா, பாஷான்னு போனார்னா அதே வேகத்துல போனோம். ஒரு பாபா வந்து என்ன ஆகும்னா அவர் ஒரு வருஷம் அப்படி லைட்டா அப்படி இறக்கும், அப்புறம் திருப்பி அவர் டூ சந்திரமுகி டு டேக் அப். அந்த மாதிரி தான் சில டெசிஷன்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம போற கிராஃபோட வேகத்தை லைட்டா அப்படியே ட்வீன் பண்ணிவிடும். சோ நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா டெசிஷன்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் அது மானிட்டரி லாஸ் ஆனா பரவாயில்லன்றதுக்கு இதுல வெறும் மானிட்டரி மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய டெசிஷன்ஸ் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸையும் குறைக்கும். அதனால லேட்டர் ஸ்டேஜஸ்லயுமே டெசிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டா நம்ம எடுக்கிறனால நம்மளுக்கு ஒரு ஸ்லாக் உழுகுற மாதிரி ஆயிடும். சோ எல்லா நிலையிலுமே நம்ம இன்னைக்குதான் முதல்ல நம்ம பிசினஸ் தொடங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையிலேயே டெசிஷன்ஸ் காஷியஸாவும் கேர்ஃபுல்லாவும் எடுத்தோம்னா இந்த நம்மளுடைய வேகத்தை எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கரா ஆக்காம அது பார்த்துக்கும்.